எதிர்ச்சியாக டைம் பார்க்கும்போது 5:28ங்க. நம்ம வந்து இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன ஒன்றுன்னா செல்லுக்கு தான் சார்ஜர் போடல, 4% தான் இருக்குது. எவ்வளோ நேரம் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஷிஃப்ட் வந்துருச்சுங்க. A few moments later. காலங்காத்தால ஆர்டர் வருதுங்க. 6:20 தான் ஆகுது. டே லவடி கோபால், யார் சாமி இவன்? ரெஸ்டாரண்ட் 7 மணிக்கு தானே ஓப்பனு. ஃபோனே வந்துருச்சு. அசைன் பண்ணியாச்சு போ. என்னடா கேர்லெஸ்ஸாக இருந்தால் எப்படி? நான் என்ன நினச்சேன், ஒரு 7 மணி 7:30 தான் ஆர்டர் வரும்னு பார்த்தா இப்போயே ஆர்டர் வந்திருக்கு. டைம் தெரியுதா உங்களுக்கு? 6:21. A few minutes later. ஃபுட்டு இன்னும் ரெடி ஆகலைங்க. 6:20க்கு அந்த ஆர்டரு இப்போ 7:10 ஆயிடுச்சு. ரெஸ்டாரண்ட்டே வந்து 6 மணி தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஆர்டர் பண்ணது வந்து மினி இட்லி சாம்பார் வடை. மினி இட்லி சூடு தாங்க இருக்கும். அவர் என்ன நினச்சிருப்பாரு, நம்ம இப்போயே ஆர்டர் பண்ணுவோம், ஆர்டர் வரத்துக்குள்ளே 7 மணி 7:30 ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டு வந்துருப்பாரு. ஃபுட்டை வாங்கிட்டு கஸ்டமர் லொக்கேஷன் நாங்கள் போயிட்டுருக்கோம். 5 கிலோமீட்டர் வந்தாச்சு, இன்னொரு 5 கிலோமீட்டர் தான் இருக்கும். நம்ம ஆர்டர் கொடுத்துட்டு அப்படியே நம்ம தாம்பரம் போயிடலாம். பிரேக்ஃபாஸ்ட் ஷிஃப்ட்டில் வந்து ஒரு 9 ஆர்டர் 8 ஆர்டர் முடிக்கலாம். லேட் நைட் ஷிஃப்ட் மட்டும் புக் பண்ணலை. அது வந்துட்டு நம்ம ஒரு 9 மணிக்கு மேலே 10 மணிக்கு மேலே புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோங்க. ஏன்னா 11 மணிக்குள்ளேயே நம்ம வந்து 33 ஆர்டர் முடிச்சிடலாம். 33 ஆர்டர் முடித்தோம்னா அமௌண்ட் வந்து ஒரு லம்பாக வரும். அதுக்கு மேலே அந்த ஷிஃப்ட்டை புக் பண்ணி ஓட்டும் போது இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக வரும். டோட்டலாக கூட்டும் போது கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக வர மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம லேட் நைட் புக் பண்ணல. மொத்தம் 4 ஷிஃப்ட்டையும் புக் பண்ணிட்டோம். 24 ஹவர்ஸ் நான் ஸ்டாப் ஒர்க்கிங் பிளாக் வந்துட்டு ஏற்கனவே ஒன்று எடுத்துட்டோம். அதுக்கு முன்னாடி ஒன்று எடுத்தோம், அது வந்து 20 days ஏர்னிங்ஸில். அதில் மட்டும் ஒரு 1/2 hour கொஞ்சம் சொதப்புள்ளாயிருச்சு. மொத்தம் 2 பிளாக் எடுத்தோம். 2 பிளாக்லேயும் காலையில் வந்துட்டு நான் பிளாக் எடுக்கலைங்க. இந்த வீடியோஸ் மட்டும்தான் காலையில் வந்து நான் பிளாக் எடுக்கிறேன். அதுவும் ஆர்டர் போட்டேன், அதனால் காலைல வந்தேன், இல்லைனா அது கூட வந்துருக்க மாட்டேன். என்னோடய ஐடியா எப்படி இருந்துச்சுன்னா, சரி ஓகே நம்ம வந்து ஒரு 7:30க்கு போகலாம், 7:30க்கு போயிட்டு டெலிவரி பண்ண ஆரம்பிக்கலாம் குளிச்சுட்டு அப்படின்னு பார்த்தேன். எக்ஸ்பெக்டே பண்ணலை. 6:20 தான் கஸ்டமர் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அப்படியே எனக்கு அசைன் ஆகிருக்கு. எப்பயுமே அப்படி அசைன் ஆகாது. ஃபுட் ரெடி ஆகி 7 மணிக்கு தான் அசைன் ஆகும். செம்மையாக பண்ணி போயிடுது. சூரியன் வரும், கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கலாம் விலகி போச்சுங்க. இப்போ என்ன பிளானிங்னா, பிரேக்ஃபாஸ்ட்டில் கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 10 மணி வாக்கில் ரூம் போயிட்டு குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 12 மணிக்கு மேலே நம்ம வந்து பிக் ஜோனுக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா வீட்டு பக்கத்தில் இருக்க ஜோன்லேயே நம்ம கொஞ்சம் நேரம் வேலை செய்யலாம். 24 ஹவர்ஸ் நான் ஸ்டாப்பில் அந்த 3:30க்கு மேலே தான் இருப்பேனான்னு தெரியல, டவுட்டாக இருக்குது. அப்போ தான் தெரியும் இருப்பேனா இருக்க மாட்டேனான்ட்டு. ஏன்னா அந்த டைமில் ஆர்டர் போட்டானா மேக்ஸிமம் இருந்து தான் ஆகணும். ஆர்டர் அதிகம் வரல அப்படின்னா நம்ம உடல்நிலையை பாதுகாத்துக்கோசரம் வீட்டுக்கு போனாலும் போயிடுவோங்க. பெரிய கஷ்டம்லாம் இல்லை, நம்ம ரெகுலராக வந்து அந்த டைம் வரைக்கும் இருக்கிறது தான். இருந்தாலும் நம்ம உடம்புக்கு எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால் வேணால் நம்ம போவோம். இப்போ தெரியாது, அப்போ தான் தெரியும். காலங்காலத்தில் சென்னை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? அதுவும் நம்ம மேம்பாலத்துலேருந்து பார்க்குறோம். ஏதோ கொஞ்சம் வண்டிங்க தான் வருதுங்க. இந்த கிளைமேட்டுக்கு இந்த வண்டி அதிகமாக போகிறதுக்கு நல்லா இருக்குது பார்க்கவே. பர் எத்தா சோட்டு ஏதோ காட்டலான்னு கொஞ்சம் பார்த்தா அந்த லாரி போய் மறைச்சிருச்சு. டைம் இப்போது 10 மணி ஆகுதுங்க. இது வரைக்கும் நம்ம வந்து 5 ட்ரிப்பு முடிச்சிருக்கோம். அமௌண்ட் வந்து 264 ரூபா தான் வந்திருக்கு. வெயில் நல்லா சுருன்னு அடிக்குது. தாம்பரம் போயிருந்தேன், அங்கே ஆர்டர் ஒழுங்காகவே போடல. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். அப்புறம் ஒரு ஆர்டர் போட்டான்.
சரி குளிச்சுட்டு போகலாமேன்னு பார்த்தா அங்கே பைப் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அவர் கழட்டி போட்டு மெக்கானிக் வேலை பார்த்துட்ருக்காரு. நம்ம 18 ட்ரிப்பு தான் முடிச்சிருக்கோம். அமௌண்ட் வந்து 450 ரூபா பக்கமாக வந்திருக்கு. நம்ம 11 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு குட்டி தூக்கமும் போட்டோம். அப்பயுமே ஆர்டர் வரல. இன்னும் நம்ம 22 ட்ரிப் முடிக்கணும் 11 மணிக்குள்ளே. ஒரு லாங் ஆர்டர் ஏற்கனவே போயிருக்கேன். நம்ம காலையில் போனது தான். ஒரு லாங் ஆர்டர் வந்துச்சா 2 ட்ரிப்பு வருவோனாங்குது. ஆர்டரே ஒழுங்காக வரலங்க. நம்ம இது வரைக்கும் 16 ட்ரிப்பு முடிச்சிருக்கோம். ஒரு ட்ரிப்பு கையில் இருக்குது. ஏதோ ஒரு லாங் ஆர்டர் வரும்னு பார்க்குறேன், வரவே மாட்டேங்குது. காலைல 6:00க்கு வந்து ஆர்டர் தான். அதுக்கப்புறம் லாங் ஆர்டரே வரல. அமௌண்ட் வந்து 650 ரூபா பக்கமாக வந்திருக்கு. ஸ்கோர் டைம் வந்து இப்போது 10:20 ஆகுதுங்க. நம்ம செகண்ட் இன்சென்டிவ்க்கு இன்னும் 5 ட்ரிப்பு தேவைப்படுது. அமௌண்ட் இது வரைக்கும் 890 தாங்க வந்திருக்கு. நான் கூட ஆர்டர் போட்டுருவான்னு நினச்சேன், போடவே இல்லை. என் ஃப்ரெண்டுக்கெலாம் நல்லா ஆர்டர் போட்டிருக்கான், எனக்கு தான் ஆர்டரே போடல. நான் காலையிலேருந்து ஓட்டிகிட்ருக்கேன். அவன் வந்து 11 மணிக்கு தான் வந்தான். அவன் என்னுடைய அமௌண்ட் அதிகம். நமக்கு இன்னும் ஒரு ட்ரிப்பு தாங்க தேவைப்படுது. இப்போ ஒரு ஆர்டர் கொண்டு வந்தேன், அந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நமக்கு ஆர்டரே கரெக்டாக போடலங்க. கொஞ்சம் இது தான் போட்டுட்ருந்தான். நம்ம விளாக் எடுத்தோம்ல, 5 ஆர்டர் இருக்குது அப்படின்ட்டு, அதிலிருந்து தான் கொஞ்சம் லைனாக ஆர்டர் போட்டுகிட்டே இருக்கான். ஒரு ஆர்டர் தான், அந்த ஆர்டரும் வந்துடும்னு நினைக்கிறேன். அமௌண்ட்டு தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. 1053 ரூபா தான் வந்திருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 2600 வரும்னு நினச்சேன். அப்படின்னா ஆர்டர் அமௌண்ட் மட்டுமே 2000 பக்கம் போயிருக்கணும், போகலை. இன்னும் ஒரு 6 மணி நேரம் இருக்குது, ஓட்டி பார்ப்போம் எவ்வளோ தான் வருது அப்படின்ட்டு. நம்ம ஒரு சேலஞ்சிங் பண்ணலான் இருக்கோம். அது சேலஞ்சிங் வந்து இது தான். நம்ம இப்போ போடுற வீடியோ வந்துட்டு 1000 வியூஸ்க்கு மேலே போகட்டும். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டோம், அது வந்து 1800 வியூஸ் போச்சா. அதுவும் போயிட்டுருக்க வேண்டிய வியூஸ் தான். நான் தான் இடையில வந்துட்டு ஸ்டாப் பண்ணனால ஃபுல்லாக ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த டைம் வந்து ஸ்டாப் பண்ண மாட்டோம். நம்ம தான் வந்து கன்சிஸ்டன்சியாக 30 நாள் வீடியோ போட போகிறோம்ல. அதனால் இந்த வீடியோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து 1000 வியூஸ்க்கு மேலே போகணும், அதுவும் 2 நாளில் போகணும் அப்படின்ட்டு. போகுதான்னு பார்ப்போம். போச்சு அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம வந்துட்டு யோசிச்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த பிளான் வந்து பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு வந்து அமௌண்ட் ரொம்ப டைட்டில் இருக்கிறதுனால ஒரு மாதம் போகட்டும். அதுக்குன்னு ஒரு ட்ரெய்லர் வீடியோ வைக்கிறேன். அந்த ட்ரெய்லர் வீடியோவில் வந்துட்டு பாஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு சேலஞ்சிங் ஆரம்பிச்சுக்கலாங்க. நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து டார்கெட் ஏர்னிங் சேலஞ்சிங் வீடியோலாம் போட்டிருந்தோம். அதெல்லாம் வந்துட்டு நம்ம யோசிக்காமையே டக்குன்னு தோணிடுச்சா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்றேன். இப்போ இந்த வீடியோ கூட நேற்று நான் டக்குன்னு தோணுச்சு, இன்றைக்கி நான் எடுக்கிறேன்ல, அது மாதிரி அடுத்து சேலஞ்சிங்காக தான் பண்ண போகிறேன். அதுக்கு மட்டும் யோசிச்சு நிதானமாக அந்த பிளாக் ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க. டைம் 2 மணி பக்கமாக போகுதுங்க. நமக்கு இன்னும் ஒரு ஆர்டர் தேவைப்படுது. அமௌண்ட் வந்து 1233 ரூபா தான் வந்திருக்கு. நம்ம வந்து ஃபஸ்ட் இன்சென்டிவ் வந்து 8 மணிக்கெலாம் முடித்தோம். என் ஃப்ரெண்டும் வந்து ஃபஸ்ட் இன்சென்டிவ் வந்து 8 மணிக்கு தான் முடிச்சிருக்கான். செகண்ட் இன்சென்டிவ் வந்து நான் 12 கழிக்க முடிச்சிருக்கேன். என் ஃப்ரெண்டு இன்னும் முடிக்கவே இல்லை. இன்னும் ஒரு ஆர்டர் இருக்கான். லாகின் ஹவர்ஸ் அதிகமாகிறதுனால என்னை வந்து டக்குன்னு முடிக்க வச்சிட்டாங்க போல். அவன் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கான். அவன் 11 மணிக்கு வேலைக்கு வந்தான். நான் காலைல 5:30க்கு ஆன் பண்ணலைங்க. நான் 5:30க்கு ஆன் பண்ணதை வந்துட்டு பிளாக் எடுக்க தான். நார்மலாக இருந்தால் நான் வந்து 7 மணிக்கு தான் லாகின் பண்ணியிருப்பேன். 7 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்டிருந்தாவே வந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி ஆர்டர் ரொம்பவே டல்லுங்க. இந்த நாள் பார்த்து நம்ம வந்து பிளாக் எடுத்துருக்கோம். நானும் எக்ஸ்பெக்டே பண்ணலை. சரி ஓகே வந்துடும் அப்படின்ட்டு. எல்லாத்துக்குமே டல்லு. ரெகுலராக வந்து ஒரு அண்ணன் 2800 வரைக்கும் எடுப்பார் ஒரு நாளையில். அவருக்குமே டல்லு. தலைவர் எங்கே இருக்க? ரெண்டாவது இன்சென்டிவ் முடிச்சிட்டே இல்லையா? வந்துருச்சா? எனக்கு இன்னும் 3க்கு 1 தேவைப்படுது. நான் சொன்னோம்ல லாங் ஆர்டராக வரும் தானே. அவன் அப்படி தான் பண்ணுவான். அவனுக்கு தேவை வந்துட்டு 33 ஆர்டர் முடித்தாலும் அதே அமௌண்ட்டு தான், 29 ஆர்டர் முடித்தாலும் அதே அமௌண்ட்டு தான். அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சு இந்த ஆர்டருக்கு? இந்த ஆர்டருக்கு அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சு? ஹலோ, இப்போ கொண்டு போகிற அந்த ஆர்டருக்கு அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சு? 200 ரூபாவா?
அவ்வளோதான். ஏற்கனவே 1200, இப்போ ஒரு 200, 1500ரூவா. ஆமாண்ணா, எனக்கு எவ்வளோ கிலோமீட்டரு? 15 கிலோமீட்டர் காட்டுது. பரவாயில்ல, சலூன் போயிட்டு வந்து எனக்கு அந்த ஆர்டர் எடுத்திருந்தா டைம் கொஞ்சம் போயிருக்கும், ஜாலியாக இருந்திருக்கும். எங்க தெரியுமா? திருமுடிவாக்கம் பக்கம். அடேங்கப்பா, தேலையூர்ல இருந்து போட்டிருக்கான் பாத்துக்க. திருமுடிவாக்கனா அப்படியே அங்கே பிடிச்சிட்டு பைப்பாஸ் ஹைவே பிடிச்சிட்டு பைப்பாஸ். அதைத்தான் பண்ண போகிறேன். ஒரு ஆர்டர் ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். 66 ரூபான்னு போட்டிருந்துச்சி. நானும் ஒரு 10 நிமிஷம் பக்கமாக வெயிட் பண்ணியிருக்கேன். அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு தெரியல. அந்த பையன்கிட்ட கேட்டேன், இன்னொரு ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்கிறான். நான் இந்த ஆர்டர் கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகலான்னு இருக்கிறேன். இந்த ஆர்டர் கொடுத்துட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே வந்தால் டைம் வந்து 4:15 பக்கமாக ஆயிரும். பசங்க இங்கே இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அவங்களுக்கு அசைன் ஆயிரும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இல்லைன்னா என்ன தான் வலை வீசி அங்கேருந்து இழுத்துட்டு வருவான். எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா இருக்காருங்க, ஸ்விக்கி ஓட்டுற அண்ணா. அந்த அண்ணா போன வாரம் 19,000 ஓட்டியிருக்காருங்க. நான் கூட விளாகில் சொல்லியிருப்பேன், அவர் 6 நாள் தான் வேலைக்கு வந்தார், 14,000 ஓட்டியிருக்காரு அப்படின்ட்டு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளில் மட்டும் 3,500 பக்கமாக ஓட்டியிருக்காரு. அவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருந்தேன். அவர் வந்து சூப்பர் ஜோன் வச்சுருப்பார் போலாங்க. மொத்தம் 5 ஜோன் வச்சுருக்காரு. அதனால் வர ஆர்டர் எல்லாமே லாங் ஆர்டராக வருது. அவர் எப்படி ஷிஃப்ட்டு பார்ப்பாருன்னா 11 to 3, அதுக்கப்புறம் ஈவினிங் 6லேருந்து விடியகாலம் 5:30 வரைக்கும் பார்ப்பார். அப்ராக்சிமேட்டாக எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் 5 மணி நேரம் 14 மணி நேரம் வந்துடும். இருந்தாலும் அமௌண்ட் வந்து ஒரு நாளைக்கு 3,000 2,500 எடுத்துகிட்டு போயிடுறாரு. நேற்று வந்துட்டு ஃபஸ்ட் இன்சென்டிவ் வந்து 435 ரூபா தான் வந்துச்சு. ஃபஸ்ட் இன்சென்டிவ் முடிக்கும் போதே 2,200 வந்துருச்சாங்க. ஆர்டருக்கோசரம் வெயிட் பண்ணி கொசு கடி வாங்கினது தான் மிச்சமாயிருச்சு. ஓவராக குளிருன்னு நினச்சேன், ஆனால் அந்தளவுக்கு ஒன்றும் குளிரில். 4:30 ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து இப்போது ரூமுக்கு கிளம்பிட்டோம். இன்னும் 1 hour இருக்குல்ல அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அந்த 1 hourல ஆர்டர் வரவே வராதுங்க. இந்த லாரி ஒன்று போனால் போதும், அந்த பாலமே அதிருது. என் ஃப்ரெண்டு வந்துட்டு 1,500 முடித்தான், ப்ளஸ் இன்சென்டிவ் 600, மொத்தம் 2,100 வரும். நானும் இப்போ வந்துட்டு 1,400 பக்கமாக தான் முடிச்சிருக்கேன். இன்சென்டிவ் 680 வரும். கூட்டி கழித்து பார்த்தா எனக்குமே 2,100 தான். அவனுக்கும் எனக்கு எப்படி இவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அவன் வந்து 3 ஜோனுங்க, நான் வந்து 2 ஜோன். அவன் 11 மணிக்கு வந்தான், 3 மணிக்கெலாம் கிளம்பிட்டான். நான் விடிகாலம் 5:30 ஆன் பண்ணி இப்போ வரைக்கும் ஓட்டிக்கிட்டே இருக்கேன். அவனுக்கு 3 ஜோனு, 3 ஜோனுமே பீக் ஜோனு. எனக்கு வந்து 2 ஜோனு, 2 ஜோனில் ஒரே ஒரு ஜோனு தான் பீக் ஜோனு, தாம்பரம். பீக் ஜோன்னா எப்படி சொல்கிறேன்னா, எந்த டைம் போனாலும் ஆர்டர் இருக்கும், நைட் டைம்லேயே இருந்தாலும். எனக்கு அப்படிலாம் இல்லை. ஒரு ஜோனில் வந்துட்டு 10 மணியோடு முடிஞ்சிடும். இன்னொரு ஜோனு தான் தாம்பரம். அந்த ஜோன் தான் இப்போ ஓட்டிகிட்ருக்கேன் நான். இப்போதைக்கு சூப்பர் ஜோனு 3 ஜோன் வச்சுருவீங்க. அவங்களுக்கு எல்லாமே ஆர்டர் ஒரு ஜோனில் இல்லைனாலும் இன்னொரு ஜோனில் வந்துட்டு ஆர்டர் வந்துடுதுங்க. இப்போ என்ன மாதிரி இருக்கிறவங்க ஒரு ஜோன் வச்சிட்ருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் தத்தளிச்சிட்றாங்க. நான் ஆட் பண்ணியிருக்கலாம், நமக்கு வேண்டாம், அவன் என்கிட்டாச்சும் தொலைவாக அடித்து விட்ருவாங்க, ரொம்ப கஷ்டமாக போயிடும் அங்கேருந்து வரத்துக்கே. அதனால தான் நான் வந்துட்டு ஜோன் எதுவும் அதிகமாக ஆட் பண்ணலை. 2,100 ஏர்னிங்ஸ் வரும். நான் வந்து 24 hours நான் ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு நான் ஓட்டின மெத்தேடில், அது என் ஜோனில் கிடைச்ச அமௌண்ட்டு. ஒவ்வொரு ஜோன்லேயும் ஒவ்வொரு மாதிரி அமௌண்ட்டு டிஃப்ரெண்ட் ஆகுங்க. அதேமாதிரி அவங்க ஓட்டுற மெத்தட்லேயும் டிஃப்ரெண்ட் ஆகும். நான் வந்துட்டு 11 to 1 வரைக்கும் ஓட்டவே இல்லை, ஏன்னா ஆர்டரே வரல, ரூம்லேயே தான் படுத்திருந்தேன். அதனால் எனக்கு இப்படி செட் ஆகிருக்கு. மேபி அந்த டைமில் நான் ஆர்டர் எடுத்துருந்தேன்னா அதுக்கு அடுத்து வர டைமிங்கில் வர ஆர்டர் எல்லாமே வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப ஒஸ்ட்டு, எல்லாத்துக்குமே டல்லாக போயிருக்கு. என்ன தான் நம்ம வந்துட்டு வேகமாக முக்கி ஓட்டினாலும் அதே அமௌண்ட்டு தான் வந்திருக்கும். அந்த சூப்பர் ஜோன் சொன்னல, அவருக்குமே அமௌண்ட் அவ்வளோதாங்க வந்திருக்கு. சரி, ஓகேங்க. கடைசியாக வந்துட்டு நான் எடுத்த ஏர்னிங்ஸ் எல்லாமே ஸ்க்ரீன் வீடியோ வந்துட்டு கடைசியில் போட்டு விட்றேன்.